அகந்தையின் விதை இங்கே விதைக்கப்பட்டது. சக்திக்காக மகிஷாசுரன் கடும் தவம் தொடங்கினான். அவன் தவத்தின் தீ வானத்தையும் எட்டியது. ஒரே ஆசை, அழிக்க முடியாத ஆட்சி. அந்த தவம் பிரம்மாவை தோன்றச் செய்தது. இறுதியில் பிரம்மா அவன் முன் தோன்றினார். தேவராலும் மனிதராலும் நான் அழிக்கப்படக்கூடாது. பிரம்மா அவனுக்கு அந்த வரத்தை அளித்தார். ஒரு வரம், ஒரு பேரழிவின் தொடக்கம். மகிஷாசுரன் தனது பேரரசை கட்டினான். அவன் ஆட்சி உலகம் முழுவதும் பரவியது. தேவலோகம் கூட அவன் தாக்குதலிலிருந்து தப்பவில்லை. தேவர்களின் நகரம் தீயில் மூழ்கியது. இறுதியில் தேவர்கள் தோல்வியை சந்தித்தனர். தேவர்கள் ஒன்றாக கூடி பிரார்த்தித்தனர். உலகத்தை காப்பாற்ற ஒரு புதிய சக்தி தேவைப்பட்டது. சிவன், விஷ்ணு, பிரம்மா தங்கள் சக்தியை ஒன்றாக்கினர். தெய்வ சக்தி வானத்தில் ஒளியாக பரவியது. அந்த ஒளி பெருகி வானத்தை நிரப்பியது. தெய்வ சக்திகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்தது. ஒரு புதிய தெய்வ உருவம் உருவாகத் தொடங்கியது. அந்த ஒளியில் இருந்து ஒரு தெய்வம் பிறந்தது. அவள்தான் துர்க்கை, சக்தியின் உருவம். அதர்மத்தை அழிக்க அவள் பிறந்தாள். ஒவ்வொரு தெய்வமும் தங்கள் ஆயுதத்தை அளித்தனர். திரிசூலம், சக்கரம், வாள். சக்தி அவளின் கையில். அவளின் முகம் சூரியனின் ஒளி போல் பிரகாசித்தது. அவளின் கண்கள் அகிலத்தை காக்கும் தெய்வ சக்தியை வெளிப்படுத்தின. அவளின் நெற்றியில் இருந்த ஒளி வானமே பிரகாசிக்கச் செய்தது. அவளின் பக்கத்தில் சிங்கம் எழுந்தது. அந்த சிங்கம் அவளின் வாகனமாக ஆனது. சக்தி போருக்கு தயாரானாள். துர்க்கை போர்க்களத்தை நோக்கி சென்றாள். உலகம் ஒரு பெரிய போருக்கு தயாரானது. ஒரு பெண் என்ன சவால் செய்கிறாளா? அகந்தை தான் உன் அழிவு. நீதியின் நேரம் வந்துவிட்டது. அந்த நாள் போரின் நாள். சக்தியும் அகந்தையும் மோதின. வானமும் பூமியும் அந்த போரை கண்டன. மகிஷாசுரன் எருமை வடிவம் எடுத்தான். மகிஷாசுரன் கடைசி தாக்குதலுடன் பாய்ந்தான். போரின் முடிவு நெருங்கியது. சக்தி அவனை எதிர்கொண்டாள். துர்க்கை தனது திரிசூலத்தை உயர்த்தினாள். நீதியின் ஆயுதம் இறுதி அடிக்கு தயாரானது. அந்த தருணம் வரலாற்றானது. ஒரே அடி, மகிஷாசுரன் வீழ்ந்தான். சக்தியின் வெற்றி என்றும் நிலைத்தது. உலகம் மீண்டும் அமைதியை கண்டது. அதர்மத்தின் முடிவு வந்தது. அந்த வெற்றி உலகம் முழுவதும் நம்பிக்கையை விதைத்தது.